வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? கொடநாடு போவதில சிக்கல் இருந்தது அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருடத்துக்கு அப்புறம் கொடநாடு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அங்கு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சிலை அமைப்பதும், நினைவிடம் அமைப்பதற்கும் பூமி பூஜை செய்றதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இது உங்களோட சொத்து தான் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான். ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் நான் முதல் முறையா இங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க என்ன எதற்காக போனாங்க? என்ன நடந்தது? அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு அதாவது இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அதையும் சொல்லிடுறேன். சசிகலா அவர்களை சந்திக்க காயத்ரி ரகுராம் கொடநாடு போவதா ஒரு செய்தி இருக்கு. அது அன்அஃபிஷியலான செய்தி. ஏன்னா, அதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா, அப்படி இருந்தால் தான் இது வந்து அதாவது இப்ப நீங்க ஏற்கனவே டிடிவி, ஓபிஎஸ் ஒண்ணா இருக்காங்க. சசிகலா அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிற முயற்சியில இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. அதேபோல அத பத்தி பின்னாடி பேசுவோம். இப்ப சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கான ஒரு நினைவிடத்தை கொடநாட்டுல ஏற்படுத்துறதுக்காக அங்க போயிருக்காரு அப்படிங்கிறது தான். அவங்க தனியா வந்து கொடநாட்டுக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் தனியா கொடநாட்டுக்கு போறதுக்கு முயற்சிக்கும்போது, சில சிக்கல்கள் ஏற்பட்டது கடந்த ஆட்சியில அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா, அவங்க பெங்களூர் சிறையிலிருந்து வந்த பிறகு உடனே கொடநாட்டுக்கு போணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாகவும், அதற்கு வந்து பல தடைகள் இருந்ததாகவும் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தனி ஏரியா அது. அதனால பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா ஆட்சியில இருந்தாங்கன்னா அவங்க வேற மாரி இருந்திருப்பாங்க. அது வேற விஷயம். அதேபோல ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து கொடநாடுன்னா கிட்டத்தட்ட உயிர் மாரி. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு பிடிச்ச இடம் அது. இங்க வந்து தங்கும்போது முதல்வராகவே இருந்தாலும் அவங்க வந்து யாரிடமும் தான் வந்து சிஎம்ன்னு காட்டிக்க மாட்டாங்க. எல்லோருடையும் அன்பா பழகுவாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை பற்றி கூட இங்க நெறைய விஷயங்கள்ல பேசியிருக்காங்க. அதேபோல எந்த ஒரு என்ன சொல்றது? இந்த பதவியில இருக்கோங்கிற எதுவுமே இல்லாம ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க இங்க இருக்கிற மக்களோட. அதேபோல இங்க இருக்கிற எல்லாருக்கும் சம்பளம் குடுக்கறது ஒரு பக்கம்னாலும், நான் வந்து இங்க வராமல் இருப்பது அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்காகவும் வரணும் அப்படின்னு நெனச்சேன். அதேபோல ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு முதல் முறையா நான் இங்க வரேன். இங்க வந்தது வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொழிலாளர்கள் வந்து என்னவோ வராமல் இருந்து விடுவேனோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் வகையில தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நினைவிடம் அமைப்பதற்கான விஷயத்த சாஸ்திரப்படி ஒரு பூஜை செய்வதற்காக வந்திருக்கேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புவேன். அதுக்கப்புறம் கொடநாட பொறுத்தவரைக்கும் அ நினைவிடம் வந்து இந்த சாலை ஓரத்துல இருக்கிறது ஒரு 1 ஏக்கர், 2 ஏக்கர் ஏதோ ஒதுக்குறாங்க போல இருக்கு. அதுல நினைவிடம் அமைச்சுட்டு, மக்கள் வந்து போற மாரி வைக்க போறோம். ஏன்னா, இங்கும் ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த நினைவிடம் வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சாதாரணமா இருந்ததுங்கிறது தான் உண்மை. ஜெயலலிதா அவர்களுக்கான நினைவிடம் அங்கேயும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. 2வதாக காயத்ரி ரகுராம் அவங்க சமீபத்தில நேத்து வந்து இதுல அதிமுக எடப்பாடி அணியில் இணைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாருக்குமே வந்திருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சசிகலா அவர்களை வந்து சந்திச்சு நீங்க பேசணும். அவங்க ஏதோ ஒரு ஒரு 4 மாசம், 5 மாசம் முன்னாடி ஏதோ சசிகலா அவர்கள போய் சந்தித்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அபிஷியலா இல்ல, அன்அபிஷியலா. அதே மாதிரி அவர்கள சந்தித்து, அ எ எ நாங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதவிய குடுக்குறோம். வர சொல்லுங்க, இருக்கட்டும். நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நல்ல பதவிய குடுத்து அவங்கள இருக்க வைக்கலாம் அப்படின்ற மாரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவங்க அதுக்கு பேசுறேன்னு சொன்னதாக ஒரு செய்தி. "ஏன் வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி எடப்பாடியிடம் கேட்டீங்க அப்படின்னா, "இல்ல. இது வந்து ஒரு சரியான பெண் தான். பெண்ணாக இருந்தால் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி தான் அவங்கள அனுப்புறாங்க." அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி. ஒரு பக்கம் இங்க ஓபிஎஸும், டிடிவி தினகரனும் இத வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தொகுதி பங்கீடு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இங்க வந்து இவங்க அதிமுகவிலயும் நெறைய எம்பிக்களோட பட்டியலே ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. பட் அதிமுக கிட்டத்தட்ட தனித்து போட்டியிட போகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருசா பாமகவோடவோ அல்லது தேமுதிகவோடவோ கூட்டணியே இல்ல. ஆனா கிருஷ்ணசாமி அந்த பக்கம் போற மாரி கேள்விப்பட்டேன். ஏன்னா பாஜகல தான் அங்க போறாரு. அதேபோல தமாகவும் அங்கேயே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பாமக நேத்து நான் சொன்ன மாரி கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் கேட்கறாங்க அப்படின்னு. இவரு 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்க 15ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தா 10ல வந்து நிக்கும் போல இருக்கு.
இல்ல ஒரு 8 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வந்து தருவார். ஏன்னா எடப்பாடி வந்து எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டார் அவ்வளவு சீக்கிரம். அதனால ஒரு 7, 8 கொடுப்பார்ன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா அவங்க பாஜக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாஜக தலைமையில ஒரு பெரிய கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிற மாரி சில தகவல்கள் சொல்லுகிறது. ஸோ அதன்படி அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கூட்டணி பாஜக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு 2, 3% வாக்குகள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் விஜயகாந்த் இறந்த பிறகு இன்னும் குறையும் அது. அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 4, 5% மேல வாக்குகள் இல்ல. ஏன்னா குறைஞ்சிருச்சு இப்போ. ஆ மத்த மத்த கட்சிகளும் பெரும்பாலும் பெரிய கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு சொல்லிக்கிற மாரி பெர்சன்டேஜ் ஓட் கிடையாது. இப்ப கமலஹாசன் கூட அந்த 3, 4% தான் இருக்காரு. ஸோ அவரு வந்து திமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு ஆல்ரெடி. ஸோ இப்ப அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி. இந்த 2ல யார் யார் எந்தெந்த கூட்டணியில இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில சசிகலா அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொண்டால், தென் மாநிலத்தில இருக்கிற வாக்குகள், அதாவது வந்து நமக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில இருக்காரு. அது சசிகலா அவர்கள் தன் பக்கம் இழுத்துட்டா தென் மாநிலத்தில தைரியமா நடமாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த வகையில தான் அவர் வந்து இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு. ஸோ காயத்ரி ரகுராம் அதுக்கு சரியா வருவாங்களா அப்படிங்கிறது போயிட்டு வந்த அப்புறம் தான் தெரியும். ஸோ அவங்க அங்க இருக்கும்போதே ஃப்ரீயா பேசிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பதாகவும், அவங்க அங்க சேலத்துலருந்து அப்படியே அங்க போறதா ஒரு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ ஒரு சின்ன சிக்கல்ல இருக்காரு. யாரையுமே சந்திக்கிறது இல்ல. ஈவன் இளங்கோவன், சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், மத்திய மாவட்ட செயலாளர் இளங்கோவன் உட்பட யாரையுமே அவர் சந்திக்கிறது இல்ல அப்படிங்கிற செய்தி கூட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவர் வந்து இப்ப ஒன்றிய அரசும் சரி, மாநில அரசும் சரி 2மே வந்து நம்ம மேல கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ, அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எண்ணமாக இருக்கிறது. அதேபோல சிறைக்கு சென்று வந்தவர்கள், அந்த வேலை வாங்கி தரேன்ட்டு சிறைக்கு சென்று வந்த அதிமுகவினர், அவரோட பிஏவா இருந்தவங்க, இப்ப கனகராஜர் அண்ணா கூட ஜெயிலுக்கு போயிருந்தாரு. அதே மாரி அவர் பேர் ஐயப்பனா ஏதோ ஒரு 2, 3 பேர் இருந்தாங்க. அவங்கள கூட வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யாருமே என்கிட்ட வராதீங்க. நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மிகுந்த எச்சரிக்கையோடு எடப்பாடி அவர்கள் இருப்பதாக ஒரு செய்தி உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில கிட்டத்தட்ட எம்பி எலக்ஷனுக்கு ஒரு 90% தயாராகி விட்டார். இன்னொரு 10% கூட்டணியில யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு முடிச்சா, ஒரு 15, 20 தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளர்களே அவரு ரெடி பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அ தயாரா இருந்தா தான் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். அதேபோல அதிமுகவுக்கு சிறுபான்மையினரோட வாக்கு முக்கியம். அதனால தான் வந்து பாஜகவை கழட்டி விட்டார். ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும், நான் இருக்கும் வரையில அதிமுக எந்த ஒரு காலத்திலும் பாஜகவோட கூட்டணிய வைக்காதுன்னு சொன்னாங்க. இவங்க 2 தேர்தல்ல வச்சுட்டாங்க. ஆனா இப்ப மீண்டும் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். அது ஒரு பாசிட்டிவான முடிவு தான். பட் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மையினரோட வாக்கு வந்து திராவிட கட்சிகளான 2 திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால சற்று திமுகவோட பலம் குறையுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுகிறது. ஆனா பெரும்பான்மையான சிறுபான்மையினரோட வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நெறைய அ என்ன சொல்றது? நெறைய திட்டங்கள் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட மழை பெஞ்சதுக்கு ரூ. 6,000 குடுத்தாங்க. மகளிருக்கு வந்து இலவச பேருந்து பயணம். மகளிருக்கு ரூ. 1000. ஸோ இந்த மாரி திட்டங்கள் எல்லாம் மக்களை சென்றடைந்த போது, ஒரு வருஷத்துக்கு ரூ. 12,000 குடுக்குறாரு அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் மக்கள்ட்ட இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து திமுகவிற்கான வாக்குகள் சிதறாது இந்த முறை. அதனால கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக வெல்லும். ஏன் 40ம் நமதேன்னு கூட அவங்க சொல்லலாம். ஏன்னா, அது கூட வாய்ப்புகள் இருக்கிற மாரி தான் தெரியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்ப 2வது இடமா இல்லது 3வது இடமா அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய தலைவலி. 2வது இடத்துல இருந்துட்டாருன்னா கட்சிய காப்பாத்திருவாரு கண்டிப்பா. பட் பாஜக 40 நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகள்ல எங்க ஒரு 4, 5 இடத்துல தான் 2வது இடம். மீதியெல்லாம் 3வது இடம் அப்படின்னா 3வது இடத்துல கணக்கே பண்ணிடுவாங்க. மெஜாரிட்டி எது அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது 2வது இடத்தை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்காக பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான முகாந்திரம் தான் இப்போ காயத்ரி அவர்கள் உள்ள கூப்பிட்டது. இன்னும் நெறைய விஷயங்கள உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. காயத்ரி வந்தா உடனே ஓட்டு மாறிடுமான்லாம் கேட்காதீங்க. அவரு நெனைக்கிறாரு பாஜகவோட பலத்தை குறைப்பதாக எண்ணுகிறார். வேறு சிலரும் அந்த கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது என்று. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன். அதுபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே!